நண்பர்களே, உங்கள் தனுஷ்கு ஜெயர். ஸோ இன்றைக்கி வந்துட்டு எல்லோரும் அடித்து நொறுக்க தான் வந்திருக்கோம். லாஸ்ட் டைம் வந்துட்டு எங்களை தோக்கடிச்சிட்டாங்க நம்ம எதிர் டீம். இன்றைக்கி அவங்கள தோக்கடிக்க போகிறோம், அதுக்கு தான் வந்திருக்கோம். இந்த வாட்டி அவங்கள தோக்கடிக்காமல் நான் இருக்க மாட்டேன். ஓகே, ப்ளே கொடுக்குறேன். இந்த வாட்டி அவங்கள கன்ஃபார்மாக தோக்கடிச்சிருவேன், நான் பெட்டு கட்டுறேன். ஸோ இவங்க தான் நம்ம எதிர் டீம், இவங்க நம்ம டீம். இந்த வாட்டி ஜெயிக்கணும். வெயிட்டிங் ஃபார் ஒன் மோர் பிளேயர். வந்துட்டாங்க. நடுவில் நினைக்கிறவங்க கதை நான் கெட் பண்ணுறேன். ஆர்பி முன்னாடி ஒரு கன்னு வருமாங்க. AK-47க்கு நெக்ஸ்ட் ஸ்னைப்பருக்கு நெக்ஸ்ட். எனக்கு ஒரு கில் கொடுங்களா? பின்னாடி அடிக்கிறாங்க. ஓகே, இந்த வாட்டி கன்ஃபார்மாக அவங்கள ஜெயிக்கணும். ஓகேவா? ஏதாச்சும் நல்லதாக ஒன்றும் வாங்கடா எவனாக இருந்தாலும் இன்னைக்கு யாராலையும் என்னை மிஞ்ச முடியாது. ஸோ என்னை வந்துட்டு கொல்றதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக ஐயோ, நான் ஒருத்தர் மட்டும்தாங்க கேமே விளாண்டிகிட்ருக்கேன். எவனுக்கும் கேம் விளாடவே தெரிய மாட்டேங்குது. எல்லோரும் வேறு போய் ஒளிஞ்சிட்ருக்காங்க. ஜம்ப் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த பட்டன் அமுத்திட்டுருக்கேன் நான். ரிவெஞ்சு. ஐயோ, ஏன் கில்ல எதுக்கிட்டா நீங்கள் எடுக்கிறீங்க? ரிவெஞ்சு ஐயோ பார் சேகர். யாருங்க பார் இருக்காரு? இப்போ நாங்கள் தான் லீடிங்கில் இருக்கோம். நாங்கள் 24, அவங்க 14. அவங்க இன்னும் 10 பாயிண்ட் எடுத்தாங்கன்னா எங்களுக்கு ஈக்குவல் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பார்ப்போம், ஜெயிப்பாங்களா? லாஸ்ட் டைம் என்ன இங்கே தானே சாப்பிடுச்சாங்க. ஓகே. ஐயோ, பின்னாடி வந்து கொல்றாங்க. பயந்தாங்குழிங்க அவன். பின்னாடி வந்து கொல்றான் பார்த்தீங்களா? ஓகே ஓகே மக்களே. ஐயோ, பயமா இருக்கே. ஏங்க, இந்த எனிமி இடத்துல வந்து சண்டை போடுறது பெரிய கஷ்டமாக இருக்குங்க. நாங்கள் 84 கில் தான் இது வரைக்கும் அடிச்சிருக்காங்க. நாங்கள் 34 அடிச்சிட்டோம். எப்படி இருந்தாலும் நாங்கள் தான் வின்னர். தெரிஞ்சு போச்சு. ஐயோ, எதரா பண்ணுறது? ஐயோ, ரிவெஞ்சு சாவு. ஹவு டேர் யூ டு கில் மீ பாய்? ரிவெஞ்சு. ஐயோ, ஓடு ஓடு ஓடு, அவன் பின்னாடி வரான். ஓகே, எவனோ ஒருத்தன் லாஸ்ட் கில் அடிச்சிட்டான். யார் இப்போ வரப்போறா? ஐயோ, நம்மளுக்கு ஒழுங்காக விளையாடவே தெரிய மாட்டேங்குது. இப்போது டேஜல் நிவிட் அப்படின்ற ஒரு ஆள் வந்துட்டு ஜெயிச்சிருக்காரு. கிங்ஸ்லேயர். நான் வந்துட்டு செகண்ட் கிங்ஸ்லேயர்னு பேர் வச்சுருக்கேன். ஆனால் நான் லூசு தரமாக ஆடிட்டுருக்கேன். ஆக்சுவலாக நான் நல்லா ஆடலை. நெக்ஸ்ட் டைம் நல்லா ஆடுறதுக்கு பார்ப்போம். இந்த வாட்டி எங்கள் டீம் வெற்றி பெற்றுச்சு. நான் செகண்ட் ப்ளேஸ், ரேட்டிங் 72.
செகண்ட் ப்ளேஸ் தான் நம்ம வந்திருக்கோம். ஃபஸ்ட் ப்ளேஸ் நம்ம வரணுங்க. நம்ம ஃபஸ்ட் ப்ளேஸ் வரத்துக்கு என்ன பண்ணோன்னு எனக்கு சுத்தமாக தெரில. இங்கே ஒருத்தர் AK-47 வச்சுருக்கான், இங்கே ஒருத்தர் என்ன ஒரு கன்னை வச்சுருக்கான். நான் RPO தான் கேம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் பரவாயில்லைங்க, நம்மளுக்கு வந்துட்டு டச் விட்டு போச்சு. இல்லாட்டினா நம்மளாம் பறந்து அடிச்சிருப்போம். நான் எவ்வளோ ஸ்கின்ஸ் வச்சுருந்தேன், ஸ்கின்ஸுன்றேன், நான் எவ்வளோ இதெல்லாம் வச்சுருந்தேன், எல்லாம் போயிடுச்சு. ரேங்க்டு மேட்ச், ஐயோ, வெல்கம் டு கால் ஆஃப் டியூட்டி. ஓகே, நான் லெவல் 10 வந்துட்டேன். நான் இப்போ ரேங்க்டு மேட்ச் விளையாட போகிறேன். இப்போ நான் ரேங்க்டு மேட்ச் விளையாட போகிறேன். நம்ம நார்மல் மேட்ச்னா கூட பரவாயில்ல, ஆனால் ரேங்க்டு மேட்ச்ன்றது வந்துட்டு ரொம்ப கஷ்டமானது. இந்த வாட்டி எல்லாருமே வருவாங்க. இப்போ நான் ரூக்கி 1ல் அறிந்தேன். நான் ஃபஸ்ட்டு வெர்டனுக்கு மேலே இருந்திருந்தேன். இப்போ நான் ரொம்ப கம்மியாகிட்டேன் மக்களே. இதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லோரும் பெரிய பெரிய ஆளுங்க, நான் மட்டும்தான் குட்டி ஆளு. பாருங்கள், என் டீம் கூட என்னோட பெரிய ஆளுங்க. பட் நான் வந்துட்டு ரொம்ப வீக்கானவன். என்ன தான் வந்துட்டு ஈஸியாக அடிச்சிடுறாங்க டப்புன்னு. ஓகே, என்ன தான் வந்துட்டு ஈஸியாக அடிக்கிறாங்க. ஐயோ, எவனாச்சும் வாங்கடா, சாவு. ஐயோ, பின்னாடி அடிக்கிறான் டேய். ஐயோ மக்களே, எனக்கு பிடிக்க பின்னாடி வந்து அவனாச்சும் அடிப்பானாங்க. அப்புறம் நானும் இப்போ பின்னாடி வந்து அடிக்கிறேன் பாருங்க. நேர்மையாக சாப்பிட்ணுங்க, உழைச்சி சாப்பிடணும். நானும் பின்னாடி வந்து அடிக்கிறேன்டா. ஓ, சார் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிட்டார் போல. ஓகே, கஷ்டமாக இருக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிங்ஸ்லேயர் ஓகே, டபுள் கில். ஐயோ, எனிமி. ஓகே, அடிச்சிட்டோம். அவன் என்னை வந்துட்டு எப்படி பண்ணானுங்க, அதாவது பின்னாடி வந்து என்னெல்லாம் அடித்தானுங்க. அப்போல்லாம் வந்துட்டு பொறுத்துக்கிட்டேன். இனிமேல் பொறுக்கவே முடியாது. ஐயோ, மறுபடியும் பின்னாடி வந்து அடிக்கிறான் பாருங்களேன் அவனை. நான் என்ன பண்ணிட்டோம்? முன்னாடிலாம் நான் நாய் வச்சுருந்தேன். ரிமைனிங் டெத் ரிவெஞ்ச் டபுள் கில்லு. ஓகேவா? ஸ்னைப்பர்லாம் எவ்வளோ பெரிய ஆளுங்க யூஸ் பண்ணுறது, இவன் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். டேய், என் டீம் ஆளே என்னை கடுப்பேற்றுறான். நான் பண்ண வேண்டிய கில்லை வந்துட்டு அவன் பண்ணிகிட்ருக்கான். என்னை கொஞ்சம் கில்லை பண்ண விடுங்களேன்டா. என் டீம் ஆளே நீ அடிக்கலையே நீ. ஓகே, அவனை அடிச்சிட்டேன். நான் வரணும். ஸ்விட்சிங் சைட்ஸா? ஐயோ டேய், இதுக்காக கஷ்டப்பட்டு அடித்தேனடா. ஐயோ, யாரையுமே பாயிண்ட்ஸ் எடுக்க விடக்கூடாது, நான் தான் பாயிண்ட்ஸ் எடுக்கணும். அன்சைடு போவோம். ஐயோ, ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்களே, என்ன டெக்னிக் அது? ஹெட்ஷாட்டு, மண்டேலே அடி. உன் பின்னாடியே வரேன்டா. உன் கில்ல புள்ள நான் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு ஐயோ ஏதாச்சும் ஒரு டெத்து பண்ண முடியுதான்னு பார்ப்போம்.
என்ன ஒரு டெத்து உள்ளங்க இந்த வாட்டி. அவெஞ்சர்னா என்னது? அவெஞ்சர்ஸ் படம் நாங்கள் பார்ப்போம் தான், கரெக்ட் தான். அவனோட லூட்டை பூரா நான் எடுத்துக்க போறேன். பார் சர்க்கர். ஐயோ, பின்னாடி வந்து நீ அடிக்கிறல்ல, உன்னை பார்த்துக்கிறேன்டா. என் கில்ல பூரா நீ எடுக்கிற. ரிவெஞ்சு சாவு. எல்லாருக்கும் எனக்கு ரிவெஞ்சு கொடுத்துதாங்க பழக்கம். ஏய், உனக்கு நெக்ஸ்ட்டு இருக்குடா. 600 புல்லட் இருக்கு என்கிட்ட. 150 செத்துட்டான். ஓகே, அவரும் அடிக்கணுமே. அவன் அடிக்கணுமா? ஐயோ, அடிக்கிறானே. டேய், பின்னாடியா நீ அடிச்ச? ஏங்க அவனுக்கு ஒழுங்காக ஆடவே தெரிலங்க. அவனுக்கு எல்லாம் ரோபோட் தான், ஆனால் பிரச்சனை கிடையாது. இன்னும் 10 பாயிண்ட் எடுத்தா விட்டு 10 பாயிண்ட்டு. கிங்ஸ்லேயர் எடுத்துட்டேன். ஏன்னா கில் கூட அடிக்கலையே, ஒரு கில் கூட அடிக்கலையே. அடிச்சிட்டேன். பட் நிறையா கில் அடிக்கலை. இங்கே தானே லாஸ்ட் டைம் ஒருத்தன் ஒளிஞ்சிட்டு இருந்தான். ரிவெஞ்சு சாவு. நீ அந்த இடத்துல இருக்க. டபுள் கில். 55 எடுத்துட்டோம் நாங்கள். அவெஞ்சர் 56, 57, 58 ஆகும் பாருங்க. போ 58, 59, 60. அவ்வளோதான். கடவுளே, நான் வரணும். வந்துட்டேன் பார்த்தீங்களா? நான் தான் செகண்ட் கிங்ஸ்டர். லாஸ்ட் டைம் நாங்கள் தோற்றுட்டோம். இந்த வாட்டி நாங்கள் 2 மேட்ச் போய் ஜெயிச்சிட்டோம். அதுலேயும் நான் ஒரு தடவை வந்துட்டேன். இருங்க வரேன். எவ்வளோ நான் 100க்கு எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு பார்ப்போம். ரேட்டிங் 84, அதாவது 100க்கு 84 வாங்கியிருக்கேன் நான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Until then, bye from the SKJ131. Bye.